சொல்ல போகிற ஸ்டோரி நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கலாம், இல்லை கேட்காமலும் இருக்கலாம். 1001 நைட்ஸ். இது ஒரு அரேபியன் ஸ்டோரி. இந்தியாவிலேருந்து ஹிந்துஸ்தான் வரைக்கும் உள்ள ஒரு நிலப்பரப்பை அந்த காலத்தில் ஷஹரியர்னு ஒரு ராஜா ஆண்டுட்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா தன்னோட மனைவி தனக்கே உண்மையாக இல்லாதது தெரிய வந்த அந்த ராஜா எல்லா பொண்ணுங்களுமே இப்படி தான் இருப்பாங்கன்னு தப்பான எண்ணத்தில் இருக்கார். அதனால் தினமும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணை கொன்னுடுவார். மனைவி இல்லாதவனை ஒரு ராஜாவா அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பார்த்து வைக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே கொலை பண்ணிடுறாருன்னு ஜஃபருக்கு ஃபீலாக தன்னுடைய பாவக்கணக்கு அடிக்கடி ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு தன்னோட மகள் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. பொறுமையாக கேட்டுட்டு இருந்த அவரோட மகள் ஜெஹர்சாத் இந்த தடவை ராஜாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தைரியமாக சொல்ல ஆரம்பித்தா. ஜஃபருக்கு ஒரு நம்பிக்கை, தன்னோட மகள் எப்படியோ ராஜாவோட மனசை மாற்றிடுவான்னுட்டு. அதே மாதிரி தன்னோட மகளை ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ராஜாவை பார்த்து பயந்த எல்லா பொண்ணுங்களை விட ஜெஹர்சாத் ஒரு மாறுபட்டவளாக தெரிஞ்சா ராஜா கண்ணுக்கு. ராஜா கேட்டாராம், எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஏன் நீ எனக்கு பயப்படாமல் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன்ட்டு. அதுக்கு ஜெஹர்சாத், என்கிட்ட நிறைய கதை இருக்குது, அது இந்த கதையை நீங்கள் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா. ராஜாவும் சரி கேட்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கதை கேட்க உக்காந்தாரு. ஊரில் இருக்கிற விக்ரமாதித்தன் கதை மாதிரி அந்த ஊரில் ஃபிஷர் என்ஜின்னு ஒரு கதை இருக்குது. இது கதைக்குள்ளே போகிற மாதிரி அடுக்கடுக்கான கதைகள் இருக்கும். அதுவும் அதிக ஆர்வத்தோட கதையை கேட்க அதுக்கு புதிர் போடுற மாதிரி ஜெஹர்சாத் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டா. மீதி கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம், என்னுடைய மரண தண்டனையை மட்டும் நீங்கள் ஒத்தி வச்சா நல்லா இருக்கும்னு கேட்குறா. வருது இதே மாதிரி கதை சொல்கிறா, அதே மாதிரி மரண தண்டனையை ஒத்தி வைக்கிறாங்க. இப்படியே அவ கதை சொல்ல ராஜா கதை கேட்க, கதை சொல்ல கதை கேட்க, கதை சொல்ல கதை கேட்கன்னு இவங்களுடைய கதை தொடர ஆரம்பிச்சது. இப்போவும் தூக்கம் வராம மனசு பதபதைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருந்த அந்த ராஜாவுக்கு ஜெஹர்சாத்தோடைய கதைகள் பிடிச்சி போய் அப்புறம் ஜெஹர்சாத்தையே பிடிச்சி போய் அவங்களுடைய கதை அப்படியே தொடர ஆரம்பிச்சது. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய ஆர்ட் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி கேட்கணுமா, என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.